அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பொதுவா ஒட்டுமொத்தமா நம்முடைய மனம் ஏன் கலங்குகிறது, ஏன் பதறுகிறது, ஏன் துன்பப்படுகிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு பொதுப்படையான சில தீர்வுகள் இருக்கிறது. பர்ட்டிகுலரா இப்ப நாம பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்குமான தனித்தனியான தீர்வுகளும், பொதுவான தீர்வுகளை தாண்டி இந்த விஷயத்தை இப்படி பார்க்கணும், அந்த விஷயத்தை அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான தனியான விஷயங்களும் இருக்கிறது. இப்ப நாம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உள்வாங்கிக்கிட்டோம்னா உண்மையில அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம மனம் கலங்க வேண்டிய தேவையே இல்லை. ரொம்ப கவலைப்படுற, துன்பப்படுற, டென்ஷன்ல இருக்கிற, என்ன பண்றதுனே தெரியல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்குது, எப்படிதான் வாழ போறேன்னே தெரியல, எங்க பார்த்தாலும் பஞ்சாயத்தா இருக்கு அப்படின்னு உழண்டுகிட்டு இருக்கிறோம்ல, அந்த மன உளைச்சல்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே இது வெறும் வாய் வார்த்தை கிடையாது, நிஜமா பிராக்டிக்கல். இதுதான் இஸ்லாம் அதுக்கு வழி சொல்லுது. இஸ்லாத்தை ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு இன்றைக்கு மேற்கத்திய உலகத்துல பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல பாடத்திட்டத்துல இஸ்லாம் சொல்லுகிற இந்த விதிமுறைகள் எல்லாம் பாடமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு அது உளவியல் என்கிற பெயரால் ஒரு பெரும் துறையாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. உளவியல், உள்ளம் சார்ந்த உள்ளத்தை உளவியலுடைய செய்தி என்னன்னு கேட்டா, உள்ளத்தை பக்குவப்படுத்துவது எப்படி, உள்ளத்தை நிதானமாக வைத்துக் கொள்வது எப்படி, உள்ளத்தை எல்லா காரியங்களுக்கும் தயார்படுத்துவது எப்படி, உள்ளத்தை தோல்வியில் இருந்து மீண்டு எழச் செய்வது எப்படி, உள்ளத்தை மேலும் மேலும் வெற்றிகளை குவித்துக் கொண்டே செல்வதற்கு பக்குவப்படுத்துவது எப்படி, வளப்படுத்துவது எப்படி, சீர்படுத்துவது எப்படி, எல்லாம் சேர்ந்ததுதான் உளவியல். சைக்காலஜி அப்படின்னு இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் பாடங்கள் படித்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சைக்காலஜி எல்லாம் மிஞ்சுகிற சைக்காலஜியை அல்லாஹ் ரசூலும் சின்ன சின்ன வார்த்தைகளை ஒத்த வரியில ஒத்த வசனத்துல ஒரு வரலாற்று செய்தியில ஒரு நிகழ்வுகள் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் அதோட சிக்கல் என்ன தெரியுமா, நம்ம கையில அவ்வளவு சூப்பரான மெட்டீரியல் இருக்கு, ஆனா அதிகமான புலப்பம் எங்க இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்கு. அதிகமா புலம்புறது எங்க, துன்பப்படுறது எங்க, மனம் கலங்கி தவிப்பது எங்கன்னு பார்த்தா நம்மகிட்ட தான் இருக்கு. என்ன காரணமா இருக்கு தெரியுமா? யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு காரணம் தெரியுது, அதை தாண்டி காரணம் இருக்கலாம். எனக்கு இப்படி ஒரு காரணம் தெரியுது. என்ன காரணம்னு கேட்டா, நம்மகிட்ட இருக்கிற விஷயம் என்ன என்கிற தெளிவு அறிவே நமக்கு இல்லை. நம்மகிட்ட ஒண்ணு இருக்குங்கிறதே நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இப்படியான ஒரு பெரிய மெட்டீரியல் நம்ம கையில இருக்குன்னே தெரியல. தெரிஞ்சா நம்ம பயன்படுத்திருப்போம். சரி, அது ஏன் தெரியாம போச்சு, நம்ம கையில வச்சுக்கிட்டே ஏன் தெரியல அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியா கையில வந்து சேர்ந்துருச்சு. ஃப்ரீயா கொடுத்தா அவ்வளவுதான், ஒண்ணுக்குமே மதிப்பு இருக்காது. மார்க்க செய்திகள் உட்பட நமக்கு இந்த மார்க்கம் எப்படி கிடைச்சிச்சு? அத்தா வழியா, அம்மா வழியா, தாத்தன் பாட்டன் அப்படி கிடைச்சிருச்சு இல்ல. நம்ம முஸ்லீம் எடுக்கல இல்ல, அதுக்குன்னு உழைச்சி படிச்சு சிரமப்பட்டு உள்வாங்கி அப்படியெல்லாம் இல்லைல்ல. சரியா தப்பா அனலைஸ் பண்ணி அப்படியெல்லாம் அனலைசிங் நடந்துருந்துச்சு அப்படின்னா, ஏப்பா அனலைஸ் பண்ணுகிற இடத்துல போகிற வழிகள் எல்லாம் உங்களுக்கு செய்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இங்க ஒரு ரத்தினம் கிடைக்கிறது, இங்க ஒரு முத்து கிடைக்கிறது, இங்க பவளம் கிடைக்கிறது, இங்க தங்கம் கிடைக்கிறது, இங்க வைரம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்து 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 நீங்க அப்படியே வியந்து போய் இருந்திருப்பீங்க. இங்க இவ்வளவு மெட்டீரியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஏன் தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கையில மொத்தமா கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அத்தா முஸ்லீமா, அம்மா முஸ்லீமா, புள்ள முஸ்லீமா சீல் வச்சாச்சு பிறந்த உடனே. அல்லாஹ் முஸ்லீமா தான் பிறக்க வைக்கிறான். ஆனா நம்ம எப்படி முஸ்லீம் ஆகும்? எங்க அத்தாவும் அம்மாவும் முஸ்லீமா இருந்ததுனால நான் முஸ்லீம் ஆக மாட்டேன். இஸ்லாத்தின் பார்வையில் உலகத்துல வேண்டுமானால் முஸ்லீம்னு சொல்லிக்குவாங்க. பள்ளிக்கூடத்துல போய் பெயர் சேர்க்க போறோம், அவங்க ஒரு காலம் கொடுத்துருப்பான், எந்த மதம், இஸ்லாம் அப்படின்னு போட்டுருவோம். எதை வச்சு இஸ்லாம்? அந்த 5 வயசு பையனுக்கு எதை வச்சு இஸ்லாம் போட்டோம்? அவங்க அத்தா முஸ்லீம், அம்மா முஸ்லீம், பிள்ளைக்கு பேரு கேட்கவே தேவையில்லை, முஸ்லீம்னு போட்டுருவாங்க. இப்படி வந்ததுனால இஸ்லாம்னா என்னன்னு படிச்சு தெரியாம ஆல்ரெடி நமக்கு ஒரு அடையாளமாகவே கிடைச்சிட்ட காரணத்தினால நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. இதையே நீங்க காசு கொடுத்து படிச்சுட்டு இங்க வந்து பாருங்க. இப்ப போய் சைக்காலஜின்னு படிக்கிறாங்கல்ல, 10,000, 20,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் ஒவ்வொரு கோர்ஸுக்கு, 3 மாச கோர்ஸ், 6 மாச கோர்ஸ், 1 வருஷ கோர்ஸ், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் கொடுத்தாலும் இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் அப்படியே இதுல இப்படி ஒரு பாயிண்ட், அப்படி ஒரு பாயிண்ட், அப்படி ஒரு பாயிண்ட் அப்படின்னு அவர் 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு படிச்சு அது ஒரு பெரிய பவர் பாயிண்ட் போட்டு அதுக்கு எல்லாத்தையும் போட்டு மேக்கப் பண்ணி, இப்படி பார்த்தால் மனிதன் அப்படி சிந்திப்பான், அப்படி பார்த்தால் இப்படி சிந்திப்பான் அப்படின்னு அவர் உட்கார்ந்து 1.5 மணி நேரம் எடுத்த கிளாஸ குரான புரட்டுனா ஒத்த வரியில அந்த மேட்டர் முடிச்சிருக்கான்ல. இதைத்தானடா எல்லாம் இதை பார்க்காம விட்டேன். அதை போய் 50 லட்ச ரூபா கொடுத்து பார்த்தவன் ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி இதை பார்த்துருந்தா வேலை முடிஞ்சிருக்குமே, பார்க்கல. ஏன்னா 50 லட்ச ரூபா கொடுத்தா வேல்யூபிள்னு நினைக்கிறான். இவ்வளவு கொடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுப்பான்ல அப்படின்னு. ஓசியில கொடுத்ததுனால என்னத்தை கொடுத்த உருப்படாத கையில கொடுத்துருப்பானு நினைச்சுக்கிட்டோம். ஆக்சுவலி இப்போ எனக்கே கொஞ்ச நாளாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எங்கள் நிர்வாகிகள் மத்தியில், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வைக்கிறோம்ல, இந்த பயான் நிகழ்ச்சி, தர்பியா நிகழ்ச்சி, இதெல்லாம் சும்மா சும்மா கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து, டீயை கொடுத்து, வச்ச கொடுத்து, அது எல்லாத்தையும் இந்த செட்டப்பே மாற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன்.
எப்படி மாத்தணும்னு சொல்ல தெரியுமா? நீங்க எத்தனை பேர் ஏத்துக்குவீங்க, ஏத்துக்க மாட்டேங்க யாருமே ஏத்துக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் எங்க டீம்ல இருக்கிற ஆட்களே தலைவர் முதற்கொண்டு அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேணா கேட்டு பாருங்க. என்ன சொல்லிட்டு தெரியுமா? இந்த செட்டப்பை எல்லாம் மாத்திட்டு உனக்கு இந்த வேல்யூபிளான செய்தி வேணும்னு கேட்டா 1000 ரூபாய் ஃபீஸை போடு, டோக்கனை கட்டிட்டு உள்ள வந்து உட்கார். மற்ற யாரையும் உள்ள அளவு கிடையாது. ஏன் கூட்டம் கூட்டமா வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, அவ்வளவுதான் போயிடு. என்னத்தை இழந்தோம்? ஒன்றை இழந்து பெறுகிற பொழுது உங்களுக்கு இருக்கிற அதனுடைய வேல்யூ மதிப்பு எதையுமே இழக்காமல் கிடைக்கிற பொழுது தெரியவே மாட்டேங்குது. நான் போய் ஒரு 20,000 கட்டி ஒரு கிளாஸ் போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வந்தேன், ஒரு சாமியார்ட்ட ஒரு கிளாஸ் ஒன்று போயிட்டு இருந்தேன். எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. என்னையா இது சாமியார்ட்ட போய் நீ என்னத்தையா படிச்சுட்டு இருந்த அப்படின்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள போய் உட்கார்ந்தா ஒண்ணுமே இல்லை. நீங்களே என்ன சொல்லிட்டோம்னா உங்களுக்கு எல்கேஜி பாடுறதா அப்படி கை இப்படி இப்படி போடு, இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப்படி ஒரு படுக்கை கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரியான கிரிக்கெட் வந்து மாட்டிக்கிட்ட நினைப்பி இல்லை நீங்க. கிட்டத்தட்ட நான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு எல்கேஜி பாடம் நடத்துற மாதிரியே இருந்துச்சு, 1ஆம் வகுப்பு பாடம் நடத்துற மாதிரியே இருந்துச்சு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த ஆள் அந்த பாடம் நடத்திருக்காரு. முடிச்ச பிறகு எல்லாத்தையும் மைக்க கொடுத்து ஃபீட்பேக் கேட்குறாங்க. கடவுள மாதிரி இந்த செய்தியை என் வாழ்க்கையில கேள்விப்படவே இல்லை. என் வாழ்க்கையை விட டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. தலைகீழ புரட்டிட்டீங்க. நேத்து ஒரு நைட்ல நான் பண்ணின ஃபீலிங் இருக்குது. அழுவுது, உழுது, காலில் உழுது, கும்பிடுது. ஐயா சாமி கடவுளே, இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்குது. ஒருத்த வர்றான், ஐயாவிடத்துல ஆசி வாங்கினேன், 2 கிளாஸ், இன்னைக்கு நான் 40 லட்சம் சம்பாதிச்சவன், 4 கோடிக்கு அதிபதி, எல்லாம் ஐயாவுடைய புண்ணியம். என்னடா பண்ணுறான்னு பார்த்தா நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க உங்களுக்கு அது எல்கேஜி பாடம். என்ன அங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அங்க சொல்ற செய்திய ஓசியில வந்தெல்லாம் சொல்லிடு. நான் இதுதான் சொல்ல போறேன். ஆனா 2 சொல்றனோ 1 சொல்றனோ, 1ஆப்பு பாடமோ 2ஆப்பு பாடமோ, அதை போய் அவன் அதை கரெக்டா உள்வாங்கி அதை வெளியில போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, எதையாவது கொடுத்துட்டு வந்தோம்னா, காசு கொடுத்துருக்கோம்டா, ஹோட்டலுக்கு போனா திங்கிறமா இல்லையா? பிள்ளைகிட்ட எப்படி சொல்றான், 150 ரூபா தின்னு, பொரியலை வைக்கி, சாம்பார் ஊத்திக்க, வெறும் சோத்தை மட்டுமே தின்னுக்கிட்டே இருக்காத. பக்கத்தில் உட்காந்து அட்வைசிங் நடக்கு. ஹோட்டலில் போய் உட்கார்ந்தோன்னே வெறும் சோத்தை மட்டுமே திங்காத, கேரட் பொரியலை கொஞ்சம் வச்சு. எதுக்கு? கொடுத்த தகப்பனுக்கு வழி தெரியுது. 150 ரூபா கொடுத்துருக்கோமே, சாப்பிடாம போயிட்டா ஆனால் இன்னொரு அப்பளம் கிடைக்குமா? இல்லைங்க, அப்பளம் ஒன்று தான். பாயாசமும் ஒன்று தான். எது நமக்கு தேவைப்படும் கொடுக்கவும் மாட்டேங்கிறானுவா. எப்படியாவது வாங்கிட முடியாதா அப்படின்னு இவர் வேற. பையன் ஆசைப்படலாம், ஒன்னே ஒன்று கொடுங்களேன். எதுக்கு? இதுவே நீங்க இந்த சபையில இருந்து கேட்பீங்களா? இன்னும் ஒன்னே ஒரு பப்ஸ் கொடுங்க, கேட்க மாட்டீங்கல்ல. அங்கேயே கேட்டிய கொடுத்துருக்கோம்ல, 150 ரூபா கொடுத்துருக்கோம்ல, சாப்பிட்டது பார்த்தா 100 ரூபா தான் கணக்கு வருது போல இருக்கு. இன்னொரு 50 ரூபாய்க்கு திங்கணுமே, ஊத்து, சாம்பார் கொஞ்சம் ஊத்து, அந்த டம்ளர்ல கொஞ்சம் மோர் ஊத்து, ஒரு மோரை குடி, அதுல இன்னொரு டம்ளர்ல ஒரு ரசத்தை ஊத்து, ரசத்தை குடி. கொடுத்துட்டோம், வேல்யூ அதை பயன்படுத்திட்டு வந்துடணும். ஒரு சர்வே முடிவு ஒன்று சொல்லுது, எங்கெல்லாம் இப்படி பொருள் கொடுத்து ஒரு சர்வீஸை பெறுகிற முயற்சிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பணத்தை கொடுத்தவர்கள் தாம் அதிலிருந்து முழுமையாக பயன்பெற வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதுக்கு சாம்பிள் ஒன்று போட்டிருந்தோம். ஜனவரி 1 ஊர்ல இருக்கிற 198 பேர் ரிசல்யூஷன் ஃபார்ம் பண்ணிடும். பார்த்திருக்கீங்களா? நாளையிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதியே பிளான் போட்டு உடல் அப்படியே தொப்பை பெருத்துக்கிட்டே போகுது. உட்காந்தா எந்திக்க முடியல, உட்காந்து அப்படியே காலெல்லாம் வலிக்குது, ஏற முடியல, இறங்க முடியல, மூச்சு வாங்குது. இனிமே வயசு 40 ஆயிடுச்சு, இப்படியே விட்டோம்னா சரி வராது, படுக்கையா இருக்கக்கூடாது, பிஸ்னஸ் இருக்குது. அதனால என்ன பண்றது? இனிமே ஜிம்முக்கு போய் பாடியெல்லாம் ரெடி பண்ணிட வேண்டியதான். முத நாளே போக வேண்டியது, பஜார்ல போய் எதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறதோ, ஷூ வாங்கு, செப்பல், அதுக்கு ஜர்க்கின் என்ன, டையுங்க, டவுசர் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு பில்லை போட்டு நாளைக்கு காலையில போறோம், ஜிம்ல சேர்றோம். இந்த வருஷத்துல 6 பேக்ல அப்படி வந்து நிக்கிறோம். ஜனவரி 1 பிளான். ஜனவரி 1 போனாரு, பார்த்தாரு, போயிட்டு வந்தாரு. 2 கண்ணாடிக்கு முன்னாடி நின்னாரு. 3 அப்பா அப்படின்னு வியந்தாரு. 4 5ஆம் நாள் காலையில் மீண்டும் படுத்து தூங்கினார். இது ஒரு செக்டர். இன்னொரு செக்டர், 5ஆம் நாள் தூக்கம் தான் வருது, ஆனாலும் தூங்கக்கூடாது அப்படின்னு பல்ல கடிச்சு எந்திரிச்சு போயிட்டார். 6 7 8 9 1 மாசத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஏன் 1 மாசம் கம்ப்ளீட் பண்ணானோ அவன் 1 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவான். 1 மாசத்தை கம்ப்ளீட் பண்ணவன் ஒரு நாளை பண்ணவன் மறுநாள் தூங்கிடுவான். 1 மாசம் என்ன ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு எவன் அதை 1 மாசத்தை முடிச்சானோ அவன் 2ஆவது மாசம் கண்டினியூ பண்ணுவான். எப்படா என்ன யாரு முடிச்சா யாரு முடிக்கிறேன்னு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எல்லா ஜிம்லையும் போய் ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் முடிவை வெளியிட்டு இருக்கிறான். எவெல்லாம் 1 வருஷம் ஃபீஸ் கட்டினானோ வருஷம் முழுக்க வந்துட்டான்.
எவன்லாம் 1 மாசம் ஃபீஸ கட்டினானோ போகுது. 1 மாசம் தானே ரூ. 600 கட்டியிருக்கிறோம். அதுக்காக வேண்டி இந்த சனியன தூக்கி காலெல்லாம் தூக்கி வைக்க முடியல. கையெல்லாம் இந்தா வலிக்குது. காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு அந்த குளிருக்குள்ள நடக்க முடியல. போனா போகுது. ரூ. 550 தானே. ரூ. 5500 கட்டினவன், ஏன் ரூ. 5500 கட்டியிருக்கு. ரூ. 6000 கட்டியிருக்கு. ஒரு வருஷத்துக்கு கட்டிட்டோம். விடக்கூடாது. அதுக்கு குடுத்ததுக்கு உரிய வேல்யூவ பயன்படுத்தின்னு நினைக்கிறோம்ல. இப்ப நம்ம வேல்யூவே குடுக்காததுனால தான் இஸ்லாம் நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு வரவே இல்ல. இஸ்லாம் மட்டும் இல்ல. வெள்ளிக்கிழமை ஜும்மாவும் அதே மாரி தான் ஆயிடுச்சு. நடைமுறைக்கு வரல. மிகச்சில பேர் எடுத்துக்கொள்கிறார்கள். மிகச்சில பேர் எடுத்துக்கொள்கிறார்கள். நான் இல்லன்னு மறுக்கல. ஆனால் அவர்கள் எண்ணிக்கையில ரொம்ப கம்மியில. அதிகமான மக்கள் ஏன் எடுக்கல அப்படின்னா, இப்ப என்ன? அதனால இப்ப என்ன? உனக்கு என்ன இழப்பு? ஒரு இழப்பும் இல்ல. போற போக்குல போய்க்கிட்டே இருக்கு. இந்த உணர்விலிருந்து வெளிப்பட்டு நாம இது எனக்கு சொல்லப்படுகிறது, என் வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிறது, எனக்கு பயனுள்ள செய்திகள் சொல்லப்படுகிறது, அதை பின்பற்றுவதால் எனக்குத்தான் நன்மை, இதை நான் புறக்கணிப்பதால் எனக்குத்தான் தீமை என்பதை ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இந்த செய்திகளை செவியேற்று செயல்படுத்த ட்ரை பண்ணாருன்னா ஒரு நாள் கலங்காத மனம் வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கைக்கு ஒரே நாள் பதில் அளிக்கப்படும். அல்லாஹ் அப்படித்தான் வழி சொல்லி தரான். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அப்படி இருக்குன்னா சும்மா சொல்லல, சும்மா பீடிகையில ரொம்ப தான் பில்டப் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நான் சொல்ற செய்திகள் இருந்து உங்களுக்கு புரியும். முதல்ல இயல்பா நீங்க ஓவரால பார்த்தா இது ஒரு நீண்ட தலைப்பு தான். இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா நம்ம பார்ப்போம். ஓவரால பார்த்தா நீங்க பெரும்பாலும் இந்த கலக்கங்கள் ஏன் வருகிறது, ஏன் நம் மனம் தளர்கிறது? வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. கண்டிப்பா நீங்க துன்பத்தை சந்திச்சே தீருவீங்க. இந்த உளவியலை படிச்ச உடனே வாழ்க்கையில துன்பம் இல்லாம போயிருமானா முடியாது. துன்பம் இருக்கும். துன்பமற்ற வாழ்க்கை, கவலையற்ற வாழ்க்கை, பிரச்சனையற்ற வாழ்க்கை, சிக்கலற்ற வாழ்க்கை உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுக்கிறாரு யாருக்கு கொடுத்துருக்கணும்? அல்லாஹ் யாரும் ரொம்ப நேசித்தார் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுங்க. ஆதம் நபி, இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி, யஹ்யா நபி, ஜக்கரியா நபி, சுலைமான் நபி, தாவூத் நபி, ரசூலுல்லாஹ் யாரை எடுத்தாலும் யாருக்குமே அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லவே இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவன்லாம் நல்லா இருக்கான். இப்போ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டா இருப்பான். நேற்று நான் ஒரு டவுன் பஸ்ஸில் அங்கேருந்து இப்படி எங்கள் ஊரில் இருந்து டவுன் பஸ்ஸில் போகிறேன். நேற்று திருநெல்வேலி பேட்டையில் நிகழ்ச்சி. எங்கள் ஊரில் இருந்து நான் அப்படி டவுன் பஸ் ஏறி போய்கிட்டு இருக்கிறேன். பஸ்ஸுக்காரன் அந்த ஸ்பீக்கர் விட்டு அலற விட்டுருக்குறான். பாட்டு எல்லாம் சும்மா குத்துப்பாட்டு. குதூகலம் எந்த அளவுக்கு குதூகலம்னா எல்லாம் கையை தாளம் போடுற அளவுக்கு சத்தம், ஹெவி சவுண்டு. கண்டக்டருக்கு நம்ம சொல்கிற வார்த்தை கூட புரிய மாட்டேங்குது. அவர் எப்படி 1க்கு 7 தடவை கேட்குறாரு. எனவே டவுனா, எனவே பேட்டையா, கேட்டு கொடுக்குற அந்த அளவுக்கு சத்தம். வண்டி இப்படி போகுதா, போய்கிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல இன்னொரு வண்டி வருது. நான் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கேன். பக்கத்தில் அடுத்த வண்டிக்காரன். அந்த வண்டியில் இருக்கிற பக்கத்து வண்டியில் இருக்கிற மக்களே எல்லாம் பார்க்குறேன். எங்க எல்லாத்தையும் அப்படியே வினோதமாக பார்க்குறாங்க. அதுவும் ஒரு பஸ், இது ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் இருக்கிறவன் இந்த பஸ்ஸில் இருக்கிறவன அப்படியே எல்லாருடைய முகத்திலே ஒரு வகையான சிரிப்பு, ஒரு புன்முறுவல், ஒரு சந்தோஷம். எப்படி சந்தோஷம் தெரியுமா? என்ன ஹாப்பியாக இருக்கான் பார். இந்த பஸ்ஸில் இருக்கவன் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கான் பார். போடுற பாட்டு சத்தத்தை கேட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கான் பார் அப்படின்னு அந்த பக்கத்தில் உள்ளவெல்லாம் ஃபீல் பண்ணுறான். அப்போ அந்த புறச்செயல்களை பார்த்து பக்கத்தில் உள்ளவன் என்ன முடிவு வந்துட்டான், ஒரு ஆடியோ சவுண்டு ஓடுது, அதுவும் பயங்கர சத்தமாக இருக்குது, போடுற பாட்டு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கிற பாட்டெல்லாம் ரொம்ப குதூகலமான டப்பா குத்து பாட்டாக ஓடுது. அப்போ இருக்கவன் எல்லாம் ஹாப்பியாக இருக்கான். உண்மையிலே எல்லாமே ஹாப்பியாக இருந்தான். உட்காந்து கேட்டால் தான் தெரியும். ஐயோயோ ஏன்டா இவன்ட்ட நல்லா இருக்கேன்னு கேட்ட முடியாது. பார்த்துக்கலாம், அதை என் பாய் கேட்குறியேன்னு ஆரம்பிச்சிருவோம் 1/2 மணி நேரம். ஐயோ இவன்ட்ட நலம் விசாரிக்கவே கூடாதுரா அப்படின்னு நாளைக்கு கவனமா. அந்த மாதிரி என்கிட்ட கேட்டால் தானே தெரியும். நீங்களா முடிவு. அது மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டோம், நமக்கு மட்டும்தான் பிரச்சனை. நம்மளை எல்லாம் நல்லா தான் இருக்குவோம், எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இஞ்சி தின்ன குறை மாதிரியே வச்சுக்கிட்டே எவன்டா கிடப்பான் சொல்லலாம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்கள் வீட்டில் கொஞ்சம் அது பிரச்சனை இருக்குது, என் புருஷன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, நான் தான் உழுந்து அப்படி எல்லாரும் பேசவே செய்வோம். தேவைப்படுற இடத்துல பேசுவோம், தேவைப்படுற இடத்துல வாய் மூடி அவன் உள்ளுக்குள்ள. நீங்க எப்படி உள்ள ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி இருக்கவே எல்லாம் ஆசைப்படுறான். ஒரு பேச்சுக்கு இப்படி வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? எப்படி ட்ரை பண்றது? இப்போ நம்ம மட்டும்தான் பிரச்சனை, மற்ற எல்லாம் நல்லா இருக்கும். உங்க பிரச்சனையை கொண்டு வாங்க. சும்மா இப்போ இப்படி ஒரு இமேஜ் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கூடையா வச்சிருக்கோம், கூடையில பிரச்சனையை கொண்டு வந்து போடுறோம். ஒரு கற்பனைக்கு தானே, கூடையில எப்படா போடுறதுன்னு கேட்காதீங்க. ஒரு கற்பனைக்கு உங்க பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து போட்டாச்சு. நீங்க ஒரு கூடையை போட்டுருங்க, அடுத்து இன்னொரு கூட, அடுத்த அவருக்கு பிரச்சனை கொண்டு போடுவோம். கூடையை மாத்திருவோமா? இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு, அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு. அவ்வளவுதான், நெஞ்சே வெடிச்சிரு. நான் பரவாயில்ல இதுக்கு, அவன் பார்த்தா அந்த என் புருஷன் தங்கமுல இதுக்கு அப்படின்ட்டுருவீங்க நீங்க.
ஏன்னா அந்த அம்மா வந்து போட்டிருக்க அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா டெய்லி குடித்து விட்டு வந்து ஐயோ ஐயோ எல்லாம் அப்படித்தான். ஊர்வலம் முழுக்கவே பஞ்சாயத்துல சிக்கல்ல சிரமங்கள்ல சிரமம் இல்லாத வாழ்வு யாருக்கும் இல்லை. முதல் பாயிண்ட். சிரமம் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, இழப்பில்லாத வாழ்க்கை உலகத்தில் யாருக்கும் இல்லை. இதை உட்கார்ந்து நீங்க அசை போடணும். இதை வெறுமனே கேட்டுட்டு போனாலும் மனம் கலங்கத்தான் செய்யும். நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது வேல்யூபிளான செய்தின்னு நினைச்சா இது நான் சொல்ற செய்தி இல்ல, நம்ம படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்ற செய்தி. நபிகளாருக்கு இதே மாதிரி ஒரு கலக்கம் வருகிறது. நம்மளை மட்டும் ஏன் தான் இந்த பாடுபடுத்துறான்னு அவ்வளோ தெரியலையே. ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த ஃபீல் வருது. அல்லாஹ் சொல்றான் ஃபஇன் கذبوك فقد كذب رسل من قبلك فصبروا على ما كذبوا وأوذوا. உங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறான், நீங்க நபி இல்லைன்னு பொய்ப்படுத்துறான் அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க, அப்படித்தானே? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்களோ? ஃபஇன் கذبوك فقد كذب رسل من قبلك. உங்களை பொய்ப்படுத்தினால் உங்களுக்கு முன்னர் வந்த எல்லா தூதர்களையும் தான் பொய்ப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களை நோவினைப்படுத்தினா உங்களுக்கு முன் வந்தவர்களையும் தான் நோவினைப்படுத்தி. என்னமோ உங்களை மட்டும் ரசூலுல்லாஹ் சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம இதுல பெருசா அலட்டிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளதுன்னு நீங்க நினைங்க. உங்களுடைய மனம் கலங்குவதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். எதுவெல்லாம் உங்கள் உள்ளத்தை கலங்க செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் இது எனக்கு மட்டும் உரியதல்ல, இது உலகத்தில் அனைவருக்கும் உரியது என்கிற உணர்வை, சிந்தனையை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து அப்படியே நிலைநிறுத்தி யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த கலக்கத்திலிருந்து வெளியில வருவீர்கள். ஏன்னா இயல்புல எல்லாத்துக்கும் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா மனுஷன் ஏத்துக்குவோம். ஒரு கரண்ட் போகட்டுமே, தம்பி ஏதோ கரண்ட் இருக்கா பார்த்துட்டா அங்க போயிட்டுருவான். எதா அங்கேயும் கரண்ட், அங்கேயும் இல்லையா அப்போ ஓவர். நமக்கு போனவொன்னு பகீர்னு இருந்துச்சுல, என்னடா இது கரண்ட் எடுத்துட்டான், இன்னும் தேங்காய் சட்னி அரைக்கல, தேங்காய் கீரி தான் வச்சிருக்கேன் அரைக்கலையே, மிக்சி எப்படி போட்டுறது தெரியலையே, பெரிய கவலை தான். ஆனா ஏத்த வீட்டுக்கும் கரண்ட் இல்லை, பக்கத்து வீட்டுக்கும் கரண்ட் இல்லை, பின்னாடி உள்ள வீட்டுக்கும் கரண்ட் இல்லை, ஓவர் இடத்துக்கும் கரண்ட் இல்லை. அது சைக்காலஜி அப்படித்தானே இருக்கு, இயல்பா இருக்கா இல்லையா? வெளியில சூரியன் பயங்கரமா கொளுத்துது, சம்மர் வந்துருச்சு அப்படின்னா என்ன வெயில் காட்டமா இருக்குது, அப்பா போக முடியல, பெரிய மனம் கலங்கி தளர்ந்து வருத்தப்பட்டு எத்தனை பேர் இருந்திய? சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருந்திய. என்ன வெயிலா இருக்கு, எத்தனை ஜூஸை குடிச்சாச்சு, தாகம் அடங்குவனாங்கு, இளநிய குடிச்சாச்சு, சர்பத்தை குடிச்சாச்சு, செவனப்பை குடிச்சாச்சு, ஆனாலும் வீட்டுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியை குடிச்சாச்சு, தாகம் அடங்கு, அவ்வளவுதான். அந்த துன்பத்துக்கு நீங்கள் காட்டுற ரியாக்ஷன் இவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, கூலாயிடுச்சு, தூங்கியாச்சு, மறுநாள் காலையில் வெளிச்சம் வந்துருச்சு, வெயில் வந்துருச்சு, வெயில் வந்துருச்சு, திரும்ப அதே மனம் கலங்கி தளர்ந்து வருத்தப்பட்டு ஐயோ நமக்கு மனம் இப்படி எல்லாம் தவிக்கிறதே. வரலையே, ஏன் வரல? ஏன் வரலன்னா எல்லா பேருக்கும் தான் வெயில் அடிக்கும், எனக்கு மட்டுமா? ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு மட்டும் அல்லாஹ் போட்டு விட்டான்னு வைங்க, சூரியன் அப்படியே ஃபோக்கஸ் பண்றான், அவன் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு எங்க போனாலும் ஃபோக்கஸ் அந்த பக்கம் திருப்பு கேமரால அப்படிங்கிறது மாதிரி ஃபோக்கஸ், சூரியன் ஃபோக்கஸ் அவன் மேல திருப்பு அப்படின்னு. வீட்டுக்கு போனா உங்க மேல வெயில் அடிக்கும், வெளியே போனா உங்க மேல வெயில் அடிக்கும், மற்ற எல்லாரும் நிழல்ல உட்காந்துருக்கான், நான் மட்டுமே வெயில், அவ்வளவுதான் செத்துருவான். இப்ப ஏன் சாவல தெரியுமா? எல்லாத்துக்கும் தான் வெயில் அடிக்க. சைக்காலஜி புரியுதா இல்லையா? இந்த சைக்காலஜிக்கு தான் 50 லட்சம் ரூபா கொடுத்து படிச்சுட்டு உட்காந்து அவர் மேப் போடுறார். இதை ஒரு வரியில அல்லாஹ் சொல்லிட்டான். ஒத்த வரியில ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வரி செய்தியில உங்களை பொய்ப்படுத்தினால் இருந்த அனைவரும் தான் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒற்றை செய்திக்குள்ளே மனிதனின் உளவியலை அல்லாஹ் அப்படியே தத்ரூபமாக படம் பிடித்து விட்டான். குழந்தை பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆம்பளைங்களை விட்டுருவோம், பொம்பளைங்க எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனை வேதனை, எத்தனை துன்பம் சொல்லவே முடியாது. விஞ்ஞானிகளை என்ன சொல்றான், இப்ப அது கடுமையான வேதனைடா, அவன் என்னத்தை சொன்னாலும் கடுமையான வேதனை போல இருக்குன்னு நம்ம கேட்கத்தான் முடியதை விட புரியலாம் முடியல. நம்ம எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கீழே விழுந்த அடிபட்ட வேதனையே புரிஞ்சுக்குவோம், பல்லு வலி வந்த வேதனையே பல்லு வலி புரிஞ்சுக்குவோம். ஏன் நமக்கு பல்லு வலி வந்திருக்குல்ல. தலைவலி தமிழ்ல சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாலும் தெரியுமான்னு. அதே மாதிரி எது எல்லாம் நமக்கு வந்துச்சோ அதுவெல்லாம் புரிஞ்சுக்குவோம். தலைவலின்னு ஆமாப்பா தலைவலி வந்தாலே டென்ஷன்ப்பா, ஒரு வேலையும் நடக்காதுப்பா, புரிஞ்சுக்குவோம். பல்லுவலி பல்லு வலியா அவ்வளவுதான், ஒன்னும் திங்க முடியாது, பேச முடியாது, வாய் பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமே, எப்பா எந்த வழி வேணாலும் வரலாம்ப்பா, அந்த பல்லு வலி மட்டும் வரவே கூடாதுப்பா, புரிஞ்சுக்குவோம். ஆனால் ஒரு பெண் பிரசவ நேரத்திலே அவள் சந்திக்கிற அந்த வேதனையை ஒரு ஆணால் புரிந்து கொள்ள முடியுமா? உணர்ந்து கொள்ள புரிதல் கூட சாத்தியம், உணர்தல் முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு இல்லை. ஒரு ரொம்ப போல விஞ்ஞானி சொல்லுவார், கணக்கு போட்டு சொல்லுவார்,
ஒன்னே அளவு எடுக்கிற மாதிரி உடலில் ஏற்படுகிற வேதனை, அந்த வேதனை அளக்கிற கருவி அப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. பருப்பு சர்க்கரையை மட்டும் நிற்கிறதுக்கு தராசு நீங்க நினைச்சுக்கிட்டிய, எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு தராசு இருக்கு. வேற வேற தராசு. துணி அளக்கிறதுக்கு வேற தராசு, தண்ணி அளக்கிறதுக்கு வேற தராசு, பருப்பு அளக்கிறதுக்கு வேற தராசு, ஒண்ணுக்கு வேற தராசு மாதிரி உடம்புல ஏற்படுற வலி அளக்கிறதுக்கு தராசு இருக்கு. அந்த தராசு டாலுங்கிறான். அந்த தராசு அளந்து சொல்றான், முன்னாடி ஆகப்பெரிய வேதனை இந்த பிரசவ நேரத்தில் ஏற்படுற வேதனைப்பா, அது மாதிரி மனுஷனுக்கு எந்த வேதனையும் இல்லை, வந்தா மத்தவன் செத்தே போயிருவான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய வேதனையை ஒரு பெண் அனுபவிக்கிறாள். சரி, இன்னைக்கு பிள்ளையே பிறக்காத ஒரு பெண்ணு இப்ப குழந்தை பெற போறான். எதுக்கு குழந்தை பெறணும் முடிவு எடுக்கிறான்? ரொம்ப கடுமையான வேதனைப்பா, நமக்கு எதுக்கு அப்படின்னு யாருமே அதிலிருந்து விலகவே இல்லை. எல்லாரும் அதை ஏற்கிறார்கள். குழந்தை பிறப்பு நடந்து கொண்டே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது உலகத்திலே. வேதனை தான், துன்பம் தான், துயரம் தான். ஆனாலும் அந்த துன்பத்தை பேசிக்கொண்டே, அது குறித்த உரையாடலை கணவரோடு பகிர்ந்து கொண்டே, முதல் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் வருஷம் 10 வருஷமும் பிள்ளை இல்லாட்டியும் சரிதான், அந்த அந்த பிரசவ நேரத்துல கதகதையா 1000 தடவை சொல்லி பையன் தலையாட்டிக்கிட்டே இருக்கும். என்ன வேதனை தெரியுமா, அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி கிடந்துச்சு. அப்பவும் கூட எனக்கு மனசு பூரா என் பிள்ளை மேலதானே இருந்துச்சு. இதெல்லாம இருக்கும். ஆளாளுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஃபீலிங்கோ அப்படி சொல்லத்தான் செய்வாங்க, நம்ம கேட்கத்தான் செய்ய, வேற வழியே இல்லை. ஆனால் இத்தனை பெரிய துன்பத்தை எல்லா பெண்களும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்களே, என்ன காரணம்? எனக்கு மட்டுமா இது? எல்லாத்துக்கும் தான். உலகத்துல அந்த பொம்பு உன் மனைவிக்கு மட்டும்தான் பிரசவ வேதனை அப்படின்னா வேண்டான்றவா, பிள்ளையே வேண்டாம். ஏன் அந்த முடிவுக்கு வரல? எல்லோரும் அனுபவிக்கிற பொழுது எனக்கு மட்டும் என்ன, அது வேதனையாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும், ஊருக்கு எல்லாத்துக்குள்ளது எனக்கு ஏற்றுக்கொள்வான். இந்த ஒரு பொது விதியை உள்ளத்துல வைங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பெரிய துன்பம் என்று சொன்னாலும், என் பிள்ளை மௌத்தா போயிட்டான் இருக்கட்டும், உங்களுக்கு மட்டுமா மௌத்து? ஒரு ஊர் உலகத்துல மற்ற பிள்ளைங்க மௌத்தா போலையா? எனக்கு நஷ்டமாயிடுச்சு, உங்களுக்கு மட்டுமா நஷ்டம்? ஊர் உலகத்துல நஷ்டமா ஆகலையா? மனைவி இறந்துட்டா, ஓ மனைவி மட்டும் தான் இறந்தானா? மற்றவனுக்கு எல்லாம் மனைவி உயிரோடு தான் இருக்கிறாங்களா? எங்க அப்பா இறந்துட்டார், என்னத்தை சொல்லு நீ? உலகம் ரிப்பீட்டு, புதுசு ஒண்ணுமே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல என்னவோ அதுதான், இப்ராஹிம் நபி காலத்துல என்னவோ அதுதான், ரசூலுல்லாஹ் காலத்துல என்னவோ அதுதான். உலகம் முழுக்க இங்க என்னவோ அதான் அமெரிக்கா, அமெரிக்கால என்னவோ அதான் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கால என்னவோ அதான் ஜப்பானு, ஜப்பான்ல எதுவோ ஸ்பெயின், ஸ்பெயின்ல எதுவோ உசிலம்பட்டு, உசிலம்பட்டுல எதுவோ அதான் திருப்பூர். ஊர் உலகம் முழுக்க எல்லாம் துன்பமற்ற வாழ்வே இல்லை. துன்பம் இருக்கும், எல்லாத்துக்கும் துன்பம் இருக்கு. வேற வேற வேரியன்ட்ல இருக்கு. அவனுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, அவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, அவனுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ண நானு 8 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிடுச்சுன்னு உட்கார்ந்தோம்னா 10 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டு லாஸ் ஆகி 8 கோடி ரூபாய் லாஸ்ன்னு உட்கார்ந்துருப்பான். வலி 2 பேருக்கும் ஈக்குவல். ஏன்னா என்கிட்ட இருந்தது மொத்தம் 10 லட்சம், அதுல 8 காலி. அவன்கிட்ட இருந்து மொத்தம் 10 கோடி, அதுல 8 காலி. அவனுக்கு வழியும் அதே வழி, எனக்கு வழியும் அதே வழி, அனைவருக்கும் வழி என்கிற முதல் சூத்திரத்தை உள்ளத்திலே உள்வாங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடர்படுகிற துன்பப்படுகிற பல்வேறு தருணங்களில் இருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வெளியே வந்து விட முடியும். அடுத்து இன்னொரு செய்தியை மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் இது 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 குர்ஆனுடைய போதனையே நீங்க சொல்லிடலாம், இஸ்லாத்தின் போதனையே சொல்லலாம். நீங்க ரொம்ப அற்புதமான போதனை. ஆனா இது புரிஞ்சிச்சு அப்படின்னா இதை கரெக்டா உள்வாங்கி உள்ளத்துக்குள்ள உட்கார வச்சுட்டீங்க, வாழ்க்கை நபிமார்களுடைய வாழ்க்கை மாதிரிதான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இருந்துச்சு, துன்பம் இருந்துச்சு. ஆனா கலங்கலையே, தவிக்கலையே, துன்பப்படலையே, அழுது புலம்பலையே, போர்க்களத்துல நின்னாங்க. ஐயோ இப்படி ஆயிட்ட, மனம் தளரலையே. எல்லா இடங்களையும் சிக்கல் இருந்துச்சு, குடும்ப சிக்கலும் இருந்துச்சு, சமூக சிக்கலும் இருந்துச்சு, விமர்சன சிக்கலும் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, எதிரிகளின் சிக்கலும் இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எங்கேயாவது எதையாவது பார்த்து இப்படி உட்கார்ந்துட்டாங்க ரசூலுல்லாஹ்னு ஒரு நிகழ்ச்சி உங்களால சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? அதன் பின்னணியில ஒரு சூத்திரம் இருக்கிறது. அது நபிகளார் மட்டுமல்ல, நபிகளாருக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் இதை செய்தார்கள். அதை நீ பார், அதை நீ படி, அதை நீ சிந்தித்து, அதை நீ உணர்ந்து, அதை நீ உள்வாங்கு, உன் வாழ்வும் அதே போல மாறும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். அது என்ன சூத்திரம்? வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான சூத்திரம் தான். நம்ம பல நேரங்கள்ல ஒரு துன்பம் வந்த உடனே அந்த துன்பத்துக்காக நாம் அலட்டுவது ஏன் என்று கேட்டால், அதற்கு பின்னால் ஒரு இன்பம் ஒளிந்திருக்கிறது,
அதற்கு பின்னால் வர இருக்கிற இன்பம் குறித்த தெளிவும் ஞானமும் நமக்கு இல்லாத காரணத்தினால் நாம் இந்த துன்பத்திற்காக அலற்றுகிறோம். வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எந்த துன்பமா இருக்கட்டும், அது சிறுசோ பெருசோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகா இருக்கும். அந்த வார்த்தையை சொல்லவே நல்லா இருக்கும். மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் ஹத்தா ஷௌகத யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா. ஒரு முஸ்லிமை வந்து அடைகிற எதுவாயினும், பெருந்துன்பமோ சிறுந்துன்பமோ, பெருங்கவலையோ சிறுங்கவலையோ, காலில் குத்துகிற முள் உட்பட அவன் சந்திக்கிற எதுவாயினும், இடிஞ்சு போய் உட்கார்ந்து ஒரு மாசம் சாப்பாடு தண்ணி இறங்கலன்னு சொல்லுகிற அளவிற்கு துன்பமோ, அல்லது நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது காலில ஒரு கல் தட்டி ஒரு 2 செகண்ட் அப்படின்னு காலை தூக்கிட்டு வைப்பவன், அந்த அளவுக்கு ஒரு சின்ன வேதனை எதுவா இருக்கட்டும், இந்த எல்லாவற்றிற்கும் பிரதிபலன் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, பாவங்கள் அழிக்கப்படுகிறது, அதற்கு பின்னால் ஒரு நன்மை ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். எது இருந்தாலும் உன் வாழ்க்கையில துன்பம் வந்துச்சா அது உள்ளுக்குள்ள ஒரு இன்பம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்ப அறிமுகமான ஒரு திருக்குர்ஆனுடைய வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம் எல்லாருக்கும் சொன்ன உடனே நீங்களே சொல்லிடுவீங்க, இதனால சொல்லுங்க பாப்போம். வேற 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 இன்ன மகள் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மகள் உஸ்ரி யுஸ்ரா தெரியும் தானே? சிரமத்தோடு லேசு இருக்கிறது, துன்பம் மட்டும் தனியா கிடையவே கிடையாது. அது ஒரு ஜோடி. ஜோடினா என்ன? 2 பக்கம் உள்ளதுன்னு அர்த்தம். உலகத்துல எதுக்குமே ஒரு பக்கம் உள்ள எதுவுமே கிடையாது. உலகத்துல எல்லாத்துக்கும் 2 பக்கம் தான். ஒரு பக்கம் உள்ள ஏதாவது காட்டுங்க. போன் இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அப்படிதான். ஒரு பேனாவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குல்ல, ஒரு கர்ச்சீஃபுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குல்ல, ஒரு மைக்குக்கு முன்ன பின்ன இருக்குல்ல, ஒரு மனுஷனுக்கு முன்ன பின்ன இருக்குல்ல, முகம் முன்னாடி தலை பின்னாடி முதுகு பின்னாடி இருக்குல்ல. 2 பக்கம் இல்லாமல் உலகத்தில் எதுவும் இல்லை. ஒரு நாணயமா 2 பக்கம், ஒரு வீடா 2 பக்கம், முன்பக்கம் பின்பக்கம், பேனா மேல் பக்கம் கீழ்பக்கம், மேல இருக்க ரூபா உள்பக்கம் வெளிப்பக்கம், இருபக்கம் இல்லாத எதுவும் உலகத்தில் இல்லவே இல்லை. அதுபோல வாழ்க்கையில 2 பக்கங்கள் எது தெரியுமா? ஒரு பக்கம் இன்பம், இன்னொரு பக்கம் துன்பம். இன்பம் வந்தால் பின்னால் துன்பம் இருக்கிறது, துன்பம் வந்தால் பின்னால் இன்பம் இருக்கிறது. இன்பம் இல்லாத துன்பம் இல்லை, துன்பம் இல்லாத இன்பம் இல்லை. இது 2ம் சேர்ந்த ஒட்டி சேர்க்கை, இதை பிரிக்க முடியாது. இன்பத்தை மட்டும் பிரிச்சு வச்சுக்கிறேன் உலகத்துல எவனும் இல்லை, வாழ்க்கை முழுக்க சொல்லவே முடியாது. அது 2, அது இன்னொரு பக்கம் பா, அது அதோடு சேர்ந்தது, அது அதனோடு சேர்ந்தது, அதை விட்டு பிரிந்ததல்ல, அதனோடு சேர்ந்தது. இன்பம் வேறு துன்பம் வேறு அல்ல. இன்பம் வந்தால் இன்பத்தோடு ஒட்டி கொண்டு இன்னொரு பக்கத்திலே உனக்கு துன்பம் இருக்கிறது, துன்பம் வந்தால் துன்பத்தோடு ஒட்டி கொண்டு அதன் பின்னால் இன்னொரு பக்கத்திலே இன்பம் இருக்கிறது. அது டைம், அது நீ தெரிஞ்சுக்கிறதுல உள்ள சிக்கல்லாம் இருக்கு. தெரிஞ்சுக்கிறது எப்படி? முன்பக்கம் வீட்டை பார்த்தாச்சு, பின்பத்தை பார்க்கறதுக்கு இங்கிருந்து அப்படியே டிராவல் பண்ணி அப்படி வரணும். இந்த வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கலாம். இந்த தெருவின் பின்பக்கத்தை பார்க்கணும், அரை மணி நேரம் டைம் எடுக்கலாம். இந்த தெருவினுடைய முன்பக்கம் இது, தெருவின் பின்பக்கம் அது. அங்கிருந்து ஒரு தெருவை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் தெருவை பார்க்கறதுக்கு ஒரு தெருவின் பின்பக்கத்தை பார்க்க 1/2 மணி நேரம் ஆகலாம். ஒரு ஊரின் பின்பக்கத்தை பார்க்க 2 மணி நேரம் ஆகலாம். ஒரு மாநிலத்தின் பின்பக்கத்தை பார்க்க அதற்கேற்ப ஆகலாம். ஒரு செல்போனின் பின்பக்கத்தை பார்க்க இங்க பார்த்துட்டு அங்க போறதுக்குள்ள 7 மணி நேரம் ஆமா, அவ்வளவுதான். கண் சிமிட்டுக்கிற நேரம் கூட கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் பின்பக்கத்தை அடைவதற்குரிய கால அவகாசம் வேறுபடும். சிலதுக்கு டக்குன்னு வரும், சிலது கொஞ்சம் லேட்டா வரும், சிலது இன்னும் கொஞ்சம் லேட்டா வரும், சிலது ரொம்ப லேட்டா வரும். ஆனா வந்தே தீரும். வராமல் இருக்குமா? பின்பக்கம் வராமல் இந்த வீட்டின் பின்பக்கம் வராது அப்படின்னு சொல்ற உண்டா? இல்ல, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப துன்பம் என்றால் உன் துன்பம் வருகிற பொழுது கலங்குகிறாய், பிரச்சனைகள் கலங்குகிறாய், விமர்சனங்களை பார்த்து கலங்குகிறாய், இழப்புகளை பார்த்து கலங்குகிறாய், மரணங்களை பார்த்து கலங்குகிறாய், நஷ்டங்களை பார்த்து கலங்குகிறாய். அந்த கலக்கத்தின் பின்னால் ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தை நினைத்தால் இந்த கலக்கம் தேவையே இல்லாதது. இந்த துன்பம் ஏன் வந்துச்சு தெரியுமா? இது வந்தா தான், இது போன பிறகுதான் அது வர முடியும். அந்த இன்பம் வருவதற்காகவே இந்த துன்பம் முன்னால் வந்திருக்கிறது.
இந்த ட்ரெயின் போன பிறகுதான் அந்த ட்ரெயின் வரும்னு சொன்னா இது போற வரைக்கும் அது அங்க வெயிட்டிங்ல நிற்கும். பிளாட்ஃபார்ம்ல இடமில்லை, ஹோல்ட் பண்ணி வை, அவுட்டர்ல லெவல் கிராசிங்ல நிப்பாட்டு வண்டிய. அது போனதுக்கு பிறகு திரும்ப வரும்ல. அதே மாதிரி ஒரு இன்பத்தை எல்லாம் வச்சிருக்கான், அதுக்கு முன்னாடி ஒரு துன்பம் டிராவல் பண்ணி கிராஸ் பண்ணி போகணும். அதை கடந்தா தான் அது நாளை மறுமையிலே எல்லாம் அப்படித்தான் வைத்திருக்கிறான். சுவர்க்கத்துக்கு செல்லுகிற மக்கள் கூட சுவர்க்கத்தை நேரடியாக சுவர்க்கத்திற்குள் பிரவேசித்து விட முடியாது. நபிகளார் சொல்லுகிறார்கள், திருமறை குர்ஆனும் சொல்லுகிறது, நரகத்தை கடக்காமல் சுவனம் என்பது இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு பாலத்தை போட்டு பாலத்துக்கு மேலேயாவது போ. எதுக்கு மேல? நரகத்துக்கு மேல ஒரு பாலம் போட்டு பாலத்தையாவது கட. இந்த துன்பம் இல்லாம அந்த துன்பம் கிடையாது, அந்த இன்பம் கிடையாது. டிராவல் பண்ணி கீழே இருந்து நெருப்பு எரியும் பொழுது உஷ்ணம் அடிக்கும்ல, பாலத்துக்கு மேல போனாலும் அப்படி இல்லாம முடியாதுல்ல. அப்போ ரெண்டு பக்கம் துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. துன்பம் வந்துருச்சா கன்ஃபார்மா குறிச்சு வச்சுக்க, பின்னாடி ஒரு இன்பம் வரப்போகுது. இப்ப நீ எதுல போக்கஸ் பண்ண போறங்கிறதான் கேள்வி. வந்துருச்சே துன்பம்னு துன்பத்தையே அப்படியே லென்ஸ் வச்சு பார்த்து பூதாகரமாக்கி அப்படியே ஜூம் பண்ணி எம்மாம் பெருசு இருக்கு, துன்பம் ரொம்ப பெருசா இருக்கும். அதை அப்படி தள்ளி விட்டுட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு பின்னாடி ஒரு இன்பம் வருத, அது என்னவா இருக்கும்? என்ன இன்பம் வரப்போகுது? என்னமா வச்சிருக்காயா? பெரிய பில்டிங் வாங்க போறோம்னா, பெரிய பதவி கிடைக்க போதா, பெரிய ஆளாக போறோம்னா, லட்ச ரூபாய் சம்பாதிக்க போறோம்னா, என்ன வரப்போகுதுன்னு தெரியலையா? அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண அப்படியே ஃபீலிங் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடாரு. வீடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கேன் அல்லாட்ட. அந்த அடி அடிச்சிருக்காங்கன்னா அநேகமா அந்த ஏரியாவில் நம்ம பிளான் போட்ட மாதிரி அந்த 50 சென்ட் நிலம் கைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் ஃபீல்? இங்க பஞ்சாயத்து அல்லாவிடத்துல, அல்லாவுடைய ஏற்பாட்டுல இல்ல, உன் பார்வையில் ரெண்டையும் வச்சாச்சு. நீ இதே பார்த்து ஐயா பெரிய வீடு கட்டியிருக்கான், மாளிகை பிரம்மாண்டமா இருக்கு, கண்ணாடியில செதுக்கி வச்சிருக்கான், தங்க இலைகளை போட்டு போத்தி வச்சிருக்கான், அற்புதமா இருக்கு, பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நேரா கடைசியில் வச்சிருக்க பாத்ரூம் என்ன இங்க நீ பார்க்க ஒண்ணுமே இல்லை உனக்கு. இதையெல்லாம் விட்டு நேரா கடைசியில போய் இந்த நாத்தனாருன்னா அது அப்படிதான் ஆறும். துன்பம் வேதனை தான், இழப்புகள் வேதனை தான், நஷ்டங்கள் வேதனை தான். அந்த வேதனை இருக்கத்தான் செய்யும். நீ எதுக்கு அதை போக்கஸ் பண்றேங்கிறதா கேள்வி. உன்னுடைய போக்கஸ் எங்க இருக்கு? உன் கவனம் எங்க இருக்கு? உன் சிந்தனை எங்க இருக்கு? உன் எண்ணம் எங்க இருக்கு? எதை பத்தி நினைக்கிற? நினைப்பு ஒருதான் உதறித்துல அவுதுபில்லாஹ் ஷைத்தானின் சொல்றாங்க. தொழுகையில வந்து நான் ஷைத்தான், இடது பக்கம் திரும்பி அவுதுபில்லாஹ் ஷைத்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் போக்கஸை மாத்து. அவன் கூப்பிட்டான் அங்கே நினைச்சா அப்படித்தான் இருக்கும். நீ எதை அதை நினை, நீ நினைக்க வேண்டியது நினை, நீ அல்லாஹ் நினை, நீ சூறாவை நினை, நீ தஸ்பீஹ் நினை, நீ திக்ர நினை, இறைவனை பற்றி பெருமைப்படுத்த அதை நீ நினை, இதை நீ புறக்கணி. இது ஒரு பயிற்சி வேணும். இது சும்மா சாதாரணமா பேசும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பிரச்சனை வருகிற பொழுது நீங்க ஆல்ரெடி நோட் பண்ணி வைக்கணும், போன்ல குறிச்சு வைக்கணும். சிக்கல் வந்த உடனே சிக்கல் வந்தால் செய்ய வேண்டியவை ஒரு லிஸ்ட் போடுங்க. வந்த உடனே நிதானமா தூக்கி உட்காருங்க. ஆமல இதே போட்டு நினைச்சப்பா, என்னது போட்டு நினைக்க மாத்து, என்னமோ வரப்போது அதை நினைச்சுப்பார். அப்படி அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா துன்பம் இன்பமாக மாறும், கவலை மகிழ்ச்சியாக மாறும். அப்ப பின்னால் வரப்போகிறது என்று நீங்கள் உறுதியாக நம்புகிற பொழுதுதான் அதன் மீது உங்கள் கவனத்தை குவித்து உங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், பின்னாடி வர்றது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப சிக்கலா தானே, ஓகே அது பின்னாடி வரப்போகுதுன்னு தெரிஞ்சா இப்ப மனசு தெரியாதே, பின்னால் வருவது எதுன்னு தெரியாதே, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாதுன்றான். அல்லாஹ் சொன்னான், நாளை நடப்பது எது என்று எனக்கு தெரியாது என்று நபியே நீங்கள் சொல்வீராக, மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன். லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ் வலா ஆலமுல் கைப், மறைவானதை நான் அறிய மாட்டேன் என்று நீங்கள் சொல்வீராக. தெரியாத விஷயத்தை நம்புறவன் தான் அறிவாளி. தெரிஞ்சதை மட்டுமே நம்ப கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்? துன்பமும் இன்பமும் வாழ்வின் ரெண்டு பக்கங்கள்னு சொல்லிட்டான். அப்ப துன்பத்தை தொடர்ந்து இன்பம் வருங்கிறது கன்ஃபார்மா அல்லாஹ் பண்ணி பேசிட்டான். அப்ப என்னமோ வரப்போகுது, அது எதுவா இருக்கும்னு நீ கற்பனை பண்ணிக்க. இதா இருக்கலாம், அதா இருக்கலாம், எதை வேணாலும் கற்பனை பண்ணிக்க. ஆனா கன்ஃபார்மா நீ இன்பம் வரப்போகுதுன்னு நம்பு, இந்த துன்பம் தூளா பறந்துரும். அதை எப்படி நம்புறது? அதுக்கு தான் எல்லாம் அடுத்து பாயிண்ட் போடுறான்.
வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாய் ருசுல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக். அதுக்கு உனக்கு எக்ஸசைஸ் தேவைப்படுதா? நமக்கு எதனாலும் உடனே பயிற்சி தேவை தானே? அது பயிற்சிக்கு அல்லாஹ் சொல்றான். உனக்கு எக்ஸசைஸ் தேவை, அதை செஞ்சு பார்த்தா தான் உன்னால பிராக்டிக்கலா அதை செய்ய முடியும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே சொல்றேன்னு அல்லாஹ் சொல்றான். வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாய் ருசுல். ஏராளமான நபிமார்களின் வரலாற்றை நாம் உமக்கு சொல்லி தருகிறோம். மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக். தளராத உள்ளத்திற்காக, கலங்காத உள்ளத்திற்காக. கலங்காத உள்ள வேணும்னு நீ நினைக்கிறல்ல, மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக், உன் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக, கலங்கற்றமற்றதாக மாற்றுவதற்காக உனக்கு நான் நிறைய வரலாறு சொல்லி வச்சிருக்கேன். அதுதான் உனக்கு எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் உனக்கு பயிற்சி. அதை போய் ட்ரை பண்ண. அவர் என்ன பண்ணாருன்னு யோசி, அதே மாதிரி நீ ட்ரை பண்ணிக்க போ. நபிமார்களின் வரலாறுகளை பூரா போட்டுங்க. இப்போ கலங்காத மனம் வேணும்னு நினைச்சா இப்ப நீங்க அடுத்து செய்ய வேண்டிய வேலை, ஃபர்ஸ்ட் ஊர் உலகத்துல எல்லா வேலையும் இருக்கிறதா எனக்கு நீங்க நினைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பின்னாடி என்னமோ ஒரு இன்பம் வரப்போகுது, அதுக்கு தான் இந்த முன்னாடி சாம்பிள் அனுப்பியிருக்கான்னு நினைக்கணும். இது இந்த பயிற்சி எப்படி எடுத்துக்கிறது? வரலாறு பூரா சொல்லி தந்திருக்கப்பா. நகுஸ்ஸு அலைக மின் அம்பாய் ருசுல். நபிமார்களுடைய வரலாறு படி அந்த வரலாற்று தெரிஞ்சுக்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ் சொன்னா உண்மைதான், அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான், அல்லாஹ் கரெக்டா தான் சொல்லுவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு அவங்க நம்பினாங்க. நம்பினதுனால துன்பம் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் இன்பம் அடைந்தார்கள். எப்படி? வரலாறு அப்படியே சாம்பிளுக்கு எடுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சொன்ன அதே பயிற்சி வகுப்பு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. எப்படிப்பட்ட துன்பம்? நெருப்பு குண்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படியே இமேஜின், கற்பனை பண்ணி பார்க்கணும். வெறும் வார்த்தைகளை கேட்டாலும் விளங்காது. நீங்க அப்படி நிக்கிறீங்க, ஒரு பெரிய இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கு நிக்கிறீங்க, தப்பிக்கவே முடியாது அப்படின்னு உங்க அறிவு சொல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு. எப்படி தப்பிக்க போறோம் தெரியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு குண்டம், உங்களுக்கு நெருப்பு குண்டமா இருக்கணும் அவசியம் இல்லை, வேற ஏதாவது இருக்கலாம். உங்களை வாழ்வின் ஒட்டுமொத்த உழைப்பும் திருடப்பட்டிருக்கலாம். அன்னைக்கு காலையில் நிக்கிறீங்க, மொத்தமா போயிடுச்சு 150 பவுன். இத்தனை ஆண்டு காலம் ஓடி ஓடி ஓடாய் தேய்ந்து உழைத்த ஒட்டுமொத்த உழைப்பும் காலி, ஒரே இரவில் திருடு கொடுக்கப்பட்டு விட்டது. ஐயோ, வாழ்வின் எல்லையில் நிற்பதை போல வாய்ப்பே இல்லையே. வயசு நான் 55 வயசு ஆயிடுச்சு, இன்னும் போய் எங்க சம்பாதிக்க போறேன்? இந்த பணத்தை வச்சு தானே வீடு கட்டுன்னு நினைச்சேன், இந்த பணத்தை வச்சு தானே பிள்ளையை கல்யாணம் முடிக்க நினைச்சேன், இந்த பணத்தை வச்சு தானே அதை பண்ண நினைச்சேன், இதை பண்ண, எல்லாம் போச்சே. இனிமேல் நான் தப்பிக்க வாய்ப்பே இல்லையே, வாழ்வு முடிந்து விட்டதே. கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்வின் முடிவிலே நிற்கிறார்கள். காலு ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹதக்கும் இன் குன்தும் ஃபாயிலின். உங்கள் கடவுளர்களுக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்வதாக இருந்தால் இதோ இந்த இப்ராஹிமை கரித்து விடுங்கள். கரிக்கிற எல்லா ஏற்பாடும் பண்ணப்பட்டு முன்னாடி நிற்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு, நியாயம் பேசுறதுக்கு மூசா நபிக்காவது பல பேர் இருந்தாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, ரகசியமா பல பேர் சொன்னாங்கன்னு குர்ஆன் பேசுகிறது. எதிரி டீமுக்குள்ள உள்ள உட்கார்ந்துக்கிட்டு, ஏன்பா அந்த மனுஷனை போட்டு கொலை பண்றீங்க, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க மூசா நபிக்கு. ஆனா இப்ராஹிம் நபிக்கு யாரும் இல்லை. அவர்களின் நியாயத்தை பேசுவதற்கு, குரலை ஆதரிப்பதற்கு ஒரு ஜீவனும் இல்லை, வேற வழியே இல்லை. ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஆளை காலி பண்ணி கரிச்சிரு, இதுதான் நம் தெய்வங்களுக்கு செய்கிற உதவி என்று நம்புகிற கடைசி நிமிடம். அது போன்ற ஒரு நெருக்கடியிலே நாம் நிற்கிற பொழுது எத்தனை கலக்கத்தோடு, எத்தனை தயக்கத்தோடு, எத்தனை பரிதாபத்தோடு, அழுகையோடு, கூப்பாட்டோடு நாம் நிற்போம். அப்படிப்பட்ட இடத்தில் இப்ராஹிம் நபி இருக்கிறார்கள். நிற்கிற இப்ராஹிம் நபியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை குறித்து அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பதிலே அவனே மிகச் சிறந்தவன். அல்லாஹ் காப்பாற்றுவான். துன்பம் தான், ஆனாலும் ரப்பு காப்பாற்றுவான். ரப்பு பொய் சொல்ல மாட்டானே, ரப்பு பொய் சொல்ல மாட்டான், ரப்பு ஏமாத்த மாட்டான், ரப்பு வாக்குறுதி கொடுத்துட்டான்னா மாத்த மாட்டான். அந்த நம்பிக்கை என்ன வந்துச்சு? நெருப்பின் நிழலிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு துளி கூட நெருப்பின் மீதான கவலை இல்லை, இறைவன் மீதான நம்பிக்கை பெருக்கெடுக்கிறது. எங்க போக்கஸ் பண்ண, இதே நெருப்பு எப்படி காப்பாற்றுவான் தெரியலையா அப்படின்னு மீண்டும் அந்த துன்பத்தை குறித்தே, நெருப்பை குறித்தே சிந்திச்சிருந்தா விடுதலை பெற்றிருக்க முடியாது. சிந்தனை எங்க போகுது? ரப்பு மேல போகுது. அவன் சொன்னா செய்வான்.
எப்படி அல்லாஹ் காப்பாத்துவான். அல்லாமல் அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சா, வந்த உடனே அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் பிரதிபலனை தருகிறான். எப்படி தருகிறான்? குல்னா யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். நாம் சொன்னோம், நெருப்பை பார்த்து சொன்னோம், யா நார், ஓ நெருப்பே, பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், இந்த இப்ராஹிமிற்கு குளிர் தருகிற இதமாக நீ மாறிவிடு. அதுக்கு முந்தின செகண்ட் வரைக்கும் நெருப்பு அனல் கக்குது, ஊரே வேடிக்கை பார்க்குது. ஒரு மனிதனுடைய மரணத்தை, அழிவை பார்த்து ரசிப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் கூடி நிற்கிறது. அவர்களின் பார்வையிலே உள்ளே தள்ளப்பட்டு கரிக்கட்டையாக மாறிப்போவார் என்று எதிர்பார்க்கிற தருணத்திலே உள்ளே தள்ளப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்பத்தின் நிழலில் இறைவார துவங்கி விட்டார்கள். முதலில் துன்பம்தான், ஆனால் பின்னர் இன்பமாக மாறியதே. பின்னாடி ஒரு இன்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால முன்னாடி புலம்பல, பின்னாடி இன்பம் இருக்குன்னு வருமா இல்லையா டவுட்டா இருக்க, எப்படி நம்புறது? அந்த சந்தேகம் முடிஞ்சு, சந்தேகம் வந்துச்சா முடிஞ்சு. பின்னாடி ஒண்ணு இருக்கு, பின்னாடி உள்ளது தெரிகிற பொழுது மனப்பதட்டம் குறையும். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் படிச்ச ஒரு செய்தி, கும்பகோணத்துல பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரியவர், ஒரு 3-4 சின்ன சின்ன பிள்ளைங்க, 4 வயசு 3 வயசு 5 வயசு அந்த மாதிரியான 3-4 பிள்ளைங்களோட ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பேருந்து நிலையத்தில் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறாங்க, பேக் எல்லாம் தள்ளி விடுறாங்க. பக்கத்தில் உள்ளவருக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் கோபமாக என்ன பண்றாரு, பெரியவரை பார்த்து சொல்றாரு, ஐயா பெரியவரை, என்ன நீங்க பிள்ளைங்க இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா, வைக்க மாட்டீங்களா, அதை கட்டுப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் டென்ஷன் ஆயிட்டார். டென்ஷன் ஆனா பெரியவர், ஆமாங்க ஐயா கொஞ்சம் மன்னிச்சுங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை அரவணைத்து கொண்டு அவர் தன்னுடைய செய்தியை சொல்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3வது பிரசவத்துக்காக வேண்டி இந்த பிள்ளையோட அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தா, இறந்து போனா ஐயா, எப்படி தூக்கிட்டு போறதுக்கும் கையில காசு இல்லை, இந்த பிள்ளைகளோ எல்லாம் 3 வயசு 5 வயசு 7 வயசு, என்ன செய்யறதுன்னு தெரியலையா, அப்படியே மை மறந்தாப்புல உட்காந்துருக்கேன். தகப்பங்காரன் உட்காந்துருக்கான். மகளுடைய 3ஆம் பிரசவம் 4ஆம் பிரசவம், 3 குழந்தைகளோட இங்க உட்கார்ந்துருக்கிறாரு. 3மே சின்ன வயசு. இப்ப 4வது பிரசவம். பிரசவ நேரத்துல தாய் இறந்துட்டா. இறந்த தாயை தூக்கிட்டு போறதுக்கு கையில காசு இல்லை. இப்ப கையில 3 அனாதை சிறுவர்களோடு ஒரு தாத்தா அமர்ந்து இருக்கிறார். என்ன செய்வதுன்னே தெரியல. பின்னாடி நடக்கிற இந்த பிள்ளைங்க பண்ற அலப்பறை எதுவுமே அவருடைய கண்கள்ல விளங்கல. ஐயோ இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போதோ தெரியலையே அப்படிங்கிற அந்த புத்தி பேதலிப்புல கவனச்சிதறல்ல அது குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது இவர் உரையாடுகிறார். இந்த உரையாடலை கோபத்தோடு, சலனத்தோடு, வெறுப்போடு அந்த இடத்தை, அந்த பிரச்சனையை அணுகிய அந்த மனிதர், இந்த தாத்தா சொல்லி முடிச்ச உடனே எப்படி ஆயிருப்பாருன்னு யோசிங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கோபம், வெறுப்பு, பிள்ளைய கட்டுப்படுத்து, பேக்க தூக்கி கீழே போடுறான், அப்படியெல்லாம் சண்டை போட்டவர் அடுத்த நிமிடம் எப்படி மாறினார்? ஐயோ ஐயா ஐயா மன்னிச்சுங்க ஐயா மன்னிச்சுங்க ஐயா. இவர் அழுகுறார். அவ்வளவு நேரம் அவர் அழுதாரு, இப்ப இவர் அழுகுதாரு. ஐயா மன்னிச்சுக்க, நான் தெரியாம பேசிட்டேன். ஓடி போறாரு, வெளியில போய் பிஸ்கட் வாங்குறாரு, டீ வாங்குறாரு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, நீ எந்த ஊர் போகணும்னு கேட்கிறாரு, அதுக்கு பணம் கொடுக்குறாரு, உன் பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு பைசா வச்சுக்கிறாரு. அரை மணி நேரத்திற்கு முன்னால் கோபத்திலே கலங்கிய உள்ளத்தோடு, வெறுப்பு நிறைந்த உள்ளத்தோடு இருந்த மனிதர் அரை மணி நேரத்திற்கு பின்னால் ஒரு மென்மை நிறைந்த மனிதனாக, மனிதநேயம் நிறைந்த மனிதனாக, குழந்தைகள் மீது பாசம் காட்டுகிற மனிதனாக மாறி போனதன் பின்னணி என்ன? முதலில் வந்தது துன்பம் தான், வெறுப்பு தான், கோபம் தான். ஆனால் அந்த கோபத்தை பின்னால் வந்த ஒன்று மாற்றியதே. எப்படி மாத்துச்சு? உடனே வந்துட்டதுனால நமக்கு தெரியுது. இப்ப நம்ம அதை பத்தி எப்படி பேசுறோம்? இந்த வீட்டை சுத்தி பார்க்கறதுக்கு 5 நிமிஷம், தெருவை சுத்தி பார்க்கறதுக்கு அரை மணி நேரம் மாறி சில துன்பங்கள் உடனே மாறிவிடும். சில துன்பங்களுக்கு பின்னால் வருகிற இன்பங்கள் சற்று காலதாமதமாக வரும். ஆனாலும் உடனே வந்தாலும் வரலாம், தாமதமாகவும் வரலாம், சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் ஆகலாம். ஆனாலும் இன்பம் வரும் என்று தெரிந்தால் துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோமே. அதுபோல இந்த மனிதர் துன்பப்பட்டார், அதன் பின்னாலே இன்பமும் சேர்ந்து வந்தது. அவருடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டு ஒரு தெளிவான மனநிலைக்கு மாறுவதற்கு பின்னால் உள்ளது என்ன என்பதை தெரிந்தால் மனம் சாந்தியாய். இப்ப நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? தெரியலாம் முடியாது. வேற என்ன பண்றது? அல்லாஹ் மேல நம்பிக்கை வை, அதான் வேற வழியே கிடையாது. நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. என் ரப்பு போய் சொல்ல மாட்டான், அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? யாருக்கா அதில் டவுட் இருக்கா? எப்படி அல்லாஹ் சொன்னா ஆனா அப்படின்னு அப்படி டவுட் இருந்தா இந்த பேச்சு டோட்டல் யூஸ்லெஸ். இதெல்லாம் தூக்கி தூட கலாச்சாரம்.
இல்ல அப்படியெல்லாம் டவுட் இல்லைங்க. ரப்பு சொன்னா கண்டிப்பா இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் என்பதிலே நான் அணு அளவு கூட சந்தேகம் கொள்ளவில்லை என்று நீங்கள் இருந்தால், என் இறைவன் எனக்கு துன்பத்தை தந்தவன் இன்பத்தை தருவான். சந்தேகத்திற்கு இடமில்லாம நம்புங்க. அந்த இன்பத்துல போக்கஸ் பண்ணுங்க. நபிமார்களின் வரலாறு எல்லாம் தான். மூசா நபி இருக்கிறார்கள், தெரிஞ்ச வரலாறு தான். பின்னால் ஃபிரௌன், முன்னால் கடல். சிச்சுவேஷனை கற்பனை பண்ணுங்க. ஒருத்தன் ஓடி வர்றான், எதுக்கோ தேடிட்டு வர்றாங்க, திருடனா இருக்காங்க, நல்ல மனுஷன், ஏதோ ஒரு பிரச்சனை, மாட்டிக்க கூடாது, தப்பிக்கணும் ஓடி வர்றான். நீங்க மேல நிக்கிறீங்க, ஒரு 15 மாடி உயரத்துல மேல நின்று பாக்குறீங்க. ஓடுறான், பின்னாடி ஆட்கள் துரத்துறாங்க, அவனை பிடிக்கவே முடியல. அப்படியே ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கான். நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா பார்த்து, ஏன் அப்பா பயங்கர கில்லாடியா இருக்கான், எப்படி போறான் பாரு, ஒரு வேலையால பிடிக்க முடியல. 10 பேர் பின்னாடி வர்றான், ஒத்தாள் இத்தனை பேருக்கு டேக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க ரொம்ப விறுவிறுப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு அந்த ஆள் என்ன பண்றான், ஒரு சந்துக்குள்ள நுழையிறான். நுழைஞ்சு பார்த்தா சந்து முட்டி சந்து, ஃபுல் க்ளோஸ்டு. எங்கேயும் தப்பிக்க முடியாது. மேலே போக முடியாது, கீழே போக முடியாது, படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப மேல இருக்கிற நீங்க என்ன சொல்லுங்க, விறுவிறுப்பு ஆட்டத்தை பார்த்து அடப்பா இங்க வந்து மாட்டிட்டானே, அடுத்த சந்து இங்க காலை வச்சன, அடுத்த 2 அடி அப்படியே வச்சா அப்படியே போயிருக்கலாமே, மாட்டிக்கிட்டானே, முடிஞ்சது. அவ்வளவுதானே, முடிஞ்சது, கேம் முடிஞ்சது, ஓவர். ஏன் முட்டு சந்தில முன்னாடி இருக்கிறான், பின்னாடி தேடி வந்தவன் இவன் பின்னாடி தான் வரணும். அவன் உள்ளே வர தேவையில்லை, வாசலே உட்காந்துருப்பான். வா வாங்க சார் அப்படின்னு வண்டியை திறந்து வச்சிருப்பான். வண்டிக்குள்ள கூண்டுக்குள்ள புளி ஏத்துற மாதிரி வண்டியை திறந்து வச்சு ஏத்திர வேண்டியதான். லபக்குன்னு மாட்டிக்குவான். இதுல ஏதாவது டவுட் வருமா உங்களுக்கு? இதுல இவன் தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ப சொல்லுங்க, நீங்க படிச்ச வரலாறுலாம் மறந்துருங்க, ஏற்கனவே உள்ள வச்சுக்கலாம், தீர்ப்பு சொல்லக்கூடாது. இப்ப தீர்ப்பு என்ன, முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன், போனா அங்க போகணும், இல்லாட்டி இங்க போகணும், வேற வழியே இல்லை. இப்ப என்ன நடந்திருக்கும்? எல்லாரும் சொல்லி எதிர்ப்பா அவ்வளவுதான், முன்னாடி போனா கடல் வந்து சாகணும், அதுக்கு என்ன மாதிரி அவன் கையை காலை பிடிச்சாவது தெரியாம பண்ணிட்டப்பா, அல்லது ரோசக்காரர் தான் போனா அவன் கையில மாட்டி சாவரை விட நம்மளே சைனடு குப்பியை உடைச்சு தின்றுவோன்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளே உள்ள உழுந்து செத்துருவோம், பிடிச்சாமல ரொம்ப அசிங்கப்படுத்தி விடுவான்டா அப்படின்னு அங்க சாவு, இல்லாட்டி இங்க சாவு, 2ஐ தவிர மாற்று வழி இருக்கா? இல்லதானே, வழியா இல்ல. நீங்க வழி இருக்குன்னு சொல்றதெல்லாம் நீங்க படிச்ச வரலாற்றை வச்சு, தெரிஞ்ச செய்தியை வச்சு, அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு பிளைண்டா சிந்திச்சா ஒண்ணு முன்னாடி சாவு, இல்லாட்டி பின்னாடி சாவு. ஆல்ரெடி எப்படி இருந்தாலும் சாவு சாவு, அவ்வளவுதான், வாய்ப்பே இல்லைல்ல. அதைத்தான் அன்னைக்கு இஸ்ரவேலர் சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோமோ, உலகம் எதை சொல்லுமோ அதைத்தான் சொல்றாங்க. இஸ்ரவேலர் எல்லாம் மூசா நபி சுத்தி நின்றுக்கிட்டு, யா மூசா இந்நாள முதிர கூவன் வாசமா மாட்டிக்கிட்டமையா, வேற புலம்பிப்பாங்க. பனு சில பேர்களை கேட்கவே தேவையில்லை, அல்லா இவ்வளவுதான் சொல்லியிருக்கான், அதுக்காண்டி அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்கலாம் கிடையாது, நிறைய பேசியிருப்பாங்க. வசமா மாட்டிக்கிட்டோம், நல்லா இப்படி கொண்டு இழுத்து விட்டீர, அடிமையாவது இருந்தோம், ஏதோ சோத்தகத்தை போட்டான், இப்ப வாழ்வே இல்லாமக்கி விட்டீர, அங்க 2 டீம் ஆயிருக்கும். விடுப்பா, நம்ம நல்லதுக்கு தானே, என்னத்தை விடுறது, நல்லதுக்கு நல்லது, இது நல்லதா, நம்மளை சாவடிக்க கூட்டு விட்டான், நடந்திருக்குமா இல்லையா? நடந்துதான் இருக்கும். அதே மாதிரி அவன் சொல்றான், யா மூசா இந்நாள முதிர கூவன் வசமா மாட்டிக்கிட்டமையா. மாட்டினாங்களா? அந்த நிமிடம் மாட்டல் தான், அந்த நிமிடம் மாட்டல் தான். ஐயோ முன்னாடி கடல், பின்னாடி மூசா நபிக்கும் அதுதான் துன்பம் தான், துயரம் தான், இல்லைன்னு மறுக்கவே, அது இன்பம்னு சொல்ல முடியாது. மாட்டிக்கிட்டே போய் வேணா இன்பம் சொல்லுவானா? இன்பம் இல்லை, துன்பம் தான். ஆனால் அந்த துன்பத்தின் நேரத்திலே மூசா நபிக்கு ஒரு எண்ணம் இருந்தது, என் இறைவன் பொய் சொல்ல மாட்டான், என் இறைவன் என்னை காப்பாற்றுவான். அதை சொல்லுகிறார்கள், இந்த மகய ரப்பி சேஹதீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். வந்துருச்சு வழி, துன்பம் வந்துச்சு, பின்னாடி அடுத்த செகண்ட் வழினால் வழி. எப்படி வழி? உலகமே பிரமிக்கிற வழி. எத்தனை முறை நினைத்து நினைத்து பார்த்தாலும் அதை கற்பனையை செய்துவிட முடியாத பெரும் வழி. அப்படியே மலைகளை போன்ற தடுப்புகளால் சூழப்பட்டு கடல் பிளந்து நிற்கிறது. கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே பிரம்மாண்டமா
கட்டாந்தரையாக பூமி, தண்ணீர் கிடந்த சுவடு கூட இல்லை. அப்படியே அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேர்ல உள்ள வாகனங்களை இறக்குறாங்க. ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு பட கரை ஏறுது. பின்னாடி வந்து திறந்து கிடக்கு, வா. இன்பத்திற்கு மேல் இன்பம். என்ன இன்பம்? தப்பிக்க விட்டது மட்டும் இன்பம் இல்ல, ஒன்னை தாளிச்சு விடுவோன்னு ஒருத்தன் வந்தான்ல, அவனை வச்சு செஞ்சாச்சுடா அடுத்த இன்பம். ஓ உள்ள ஐயோ ஆமன்து பிரப்பி மூசா ஹாரூன், நான் வந்து மூசாவுடைய இறைவனை நம்புறேன், ஹாரூனுடைய இறைவனை நம்புறேன். அல்லாஹ் அள்ளி போட்டான் மண்ணை. ஆலானவகத அசைத்த கபுலு குந்தமினல் முஃப்சிதீன். இப்பதான் உனக்கு புத்தி வந்துச்சா? அடே இவ்வளவு நேரம் திரும்ப திரும்ப சொன்னவடா, அப்பமெல்லாம் குழப்பம் பண்ணிட்டு இப்ப நான் நம்புறேன். இந்த நம்பிக்கைக்கு வேலையுள்ள சாவு. இரட்டை மகிழ்ச்சி. இஸ்ரவேலர்களுடைய துன்பத்திலிருந்து விடுதலை ஒரு மகிழ்ச்சி, ஃபிரௌன் கொல்லப்படுதல் என்கிற இரண்டாம் மகிழ்ச்சி. முதல்ல கிடைச்சது ஒற்றை துன்பம் தான். ஐயோ வந்துட்டானே, மாட்டிக்கிட்டமே, என்ன பண்ண போறோம் தெரியலையே, பதட்டம், கவலை, துன்பம் வந்துச்சு. பின்னாடி பேரின்பம். எப்படிப்பட்ட பேரின்பம் ஆச்சு? வரலாறு நெடுகிலும் மூசா நபியின் வெளிவந்தவர்கள், யூதர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள், இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாளில் இறைவனுக்காக நோன்பிருந்து தங்கள் நன்றியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடிடுச்சு. அப்ப அது எவ்வளவு பெரிய வெற்றி. இத்தனை ஆண்டு காலமா ஆஷ்ராவுடைய நாள்ல நம்மளும் தான் நோன்பு வைக்கிறோம். ஆஷ்ரா முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறோம்ல. முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் என்ன நடந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள், ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். இத்தனை பெரிய பேரின்பம் அந்த துன்பத்திற்கு பின்னால் ஒட்டிக்கொண்டே வந்துருச்சு. வரும் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் நம்புங்கள், வரும். நம்பிக்கை வர மாட்டேன், ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு, உங்கள் தனிமை, உங்கள் சிந்தனை, உங்கள் அறிவு. இதையெல்லாம் பார்த்து பார்த்து படிச்சு அதை ஏத்துங்க. ஒரு அட்டம்ல வராது, 2 அட்டம்ல வராது. திரும்ப திரும்ப படிங்க. இது உண்மைதான் என்கிற உணர்வோடு படிங்க. உள்ள ஏறிடுச்சு, பிரச்சனைக்கு வேலையே இல்லை, அடிச்சு தூள் கிளப்பலாம். பெரிய பிரச்சனைன்னு உலகம் நினைக்கும். அசால்ட்டா நீங்க போய்கிட்டே இருப்பே, என்னடா இவன் மனுஷனா இல்லையாடா அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க பாரு. நேற்று தான் குடோனு எல்லாம் தீயறிஞ்சு எத்தனை லட்சம் காலி பார்த்தியா? ஒரு பண்டலுக்கு 50,000 ரூபாய், 500 பண்டல் காலி, மொத்த சேமிப்பும் க்ளோஸ். காலையே உட்காந்து டீ கடையில் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க அரட்டை அடிப்பிய, டீ கடைக்காரன் வாப்பாரு, என்னடா அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு தெரியாது. என்ன எத்தனை பண்டல் போயிருக்கு? 50 பண்டலா? 500 பண்டல் பேக்கப்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. எந்த ஊர்ல எந்த நாட்டில் எப்போ தெரியல. டைம் டெஸ்பேச்சிங் டைம் தெரியல, எப்ப டெலிவரி ஆகும்னு தெரியல. ஆனா எப்படி கன்ஃபார்ம் வரப்போகுது, வந்தே தீரும். அதுல டவுட்டுக்கு வேலையே இல்லை. பதிர்களத்திலே நபிகளார் நிற்கிறார்கள், முதல் நாள் கையேந்துகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இது தஸ்தகீசூன ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து உதவி தேடினீர்களே, அந்த நேரத்தை எண்ணி பாருங்கள். ஃபஸ்தஜாபலக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அணியணியாக தொடர்ந்து வருகிற 1000 மாணவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னானே, அதை நீங்கள் எண்ணி பாருங்கள். மறுநாள் மாலையில் முதல் நாள் இரவு பெரும் துன்பம். ஐயோ 300 பேர் தான் உட்கார்ந்துருக்கோம், 1000 பேர் எதிர்த்தாப்புல நிற்கிறான். வாகனம் இல்லை, சாப்பாடு இல்லை, வாள் இல்லை, கேடயம் இல்லை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை, திடல் நிறைந்த அந்த ஜவான்கள் இல்லை. நம்ம 300 சொச்சம் தான், அவன் 1000 பேருக்கு மேல இருக்கான. முதல் நாள் துன்பம், மறுநாள் மாலையில் பேரின்பம். வரலாறே எப்படிடா நடந்துச்சு? எந்த பேருக்கும் பதில் சொல்ல முடியல, இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல. எப்படி நடந்து, எப்படி சாத்தியம்? கேள்விக்கு பதில் இல்லை, ஆனா சாத்தியம். கேள்விக்கு ஆன்சர் எப்படி நடக்கும்? பதில் இல்லை, ஆனா நடக்கும். இது அடுத்த பொதுவான ஒரு விதி. இந்த விதியை இதை உள்வாங்குங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி நபிமார்களை வரலாறு பாருங்க. அவங்க எப்படி நம்பினாங்கிறத அப்படி நீங்க தனிமையில் உட்கார்ந்து உங்க அறிவுக்கு ஏற்ப, உங்க அனுபவத்துக்கு ஏற்ப சிந்திச்சு பாருங்க. கலங்குகிற மனம் என்பது பத்தியான பேச்சுக்கே வேலை கிடையாது. தெளிவோடு, திடனோடு, உறுதியோடு, மகிழ்ச்சியோடு, சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை நாம் கடந்து செல்ல முடியும்.